ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமதம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. துதிகளின் மத்தியில் எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கு பாத்திரனாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, நீர் கொடுத்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட மதிய வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல வழி நடத்தினேன், எங்களோடு கூட இருந்த எங்களை போதித்தீர், போஷித்தீர், உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது உடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக மீண்டுமாக ஒன்றாக கூட உம்மை துதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உமக்குள்ளாக பலப்பட சபையாக நீர் கொடுத்திருக்கிற நல்ல தருணங்களுக்காக நன்றி. வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் பாடும் பொழுதும் வேத வார்த்தைகளை வாசித்து சிந்திக்கும் பொழுதும் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட ஈடுபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாவர் முட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநிச்ச நாமத்தில் இந்த துதி ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமை தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்வானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்த இடத்திலிருந்தே நாம் கரங்களை தட்டி நாம் ஒரு சில பாடல்களை பாடப்போகிறோம். நம்முடைய பாடல் குழு சகோதரர்கள் முன்பதாக வந்து நம்மை பாடல் வேளையிலே நம்மை வழிநடத்தி செல்வார்கள். அவர்களோடு இணைந்து நாமளும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடப்போகிறோம். நம் யாவருக்கும் தெரிந்த பாடல்கள், ஒரு சில பாடல்களை பாடலாம். முதலாவது பாடலாக கரங்களை தட்டி தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கன்வெர்ட் சங்கீதங்களே 646வது பாடல். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற வண்ணமாக நாம் புகழ்ந்து பாடலாம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையானிதம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையானிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம்,
அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபையா இப்போ கூடி வந்திருக்கிறது எதற்காக? ஹல்லேலூயா. சரி, சபையா நம்ம இப்போ கூடி எதற்காக வந்திருக்கிறோம்? ஆண்டவரை துதிக்க, அடுத்து ஆராதிக்க, அடுத்து அடுத்து இன்னும் 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 ஆண்டவரோட பேச, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க. இதெல்லாம் எங்கே கொண்டு விடும்? ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்கறதெல்லாம் எங்கே கொண்டு விடும்? எங்கே கொண்டு விடும் அப்படிங்களா? வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எதற்காக தேவகுமாரன் மனுஷனுடைய சாயல் எடுத்தாரா? தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து எதற்காக மனு உருவாக வந்தார்னு பார்த்தீங்கன்னா, மனித குமாரர்களாகிய நாம எல்லாரும் தேவகுமாரனுடைய சாயலுக்கு மாறுவதற்காக. ஹல்லேலூயா. இந்த கூடுகை, சபை கூடுகை எல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, சபை கூடி வரதை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. சபையாக கூடி வரும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க என்று சொல்லப்படுகிறது. சபை கூடி வரும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லப்படும் பொழுது அந்த வேத வார்த்தைகள் என்ன மாற்றும்? நம்முடைய சாயல், பழைய சாயலை, தேவன் விரும்பாத சாயலை நம்மை விட்டு அகற்றிவிட்டு தேவன் விரும்புகிற அவருடைய சாயல் என்ன செய்கிறது, நமக்கு கொடுக்கிறது. தான் சரணாலயம் சொல்கிறது, வேத வசனம் கீழ்ப்படிவோம், எந்த சாயலாய் மாறிடுவோம்? தேவ சாயலாய் மாறிடும். ஹல்லேலூயா. அவனை தொடர்ந்தப்போ ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருந்தா, வேத வார்த்தைகளை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம எந்த சாயலா மாறிடுவோம்? தேவ சாயலாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சாயல நான் மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அனுதினமும் அவருடைய வேத வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம சாயலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அப்படிதானே? இன்னைக்கு மனிதன் அவனுடைய சாயல் என்ன செஞ்சுட்டான், இழந்துட்டான். அதாவது என்ன சாயல்ல மனுஷங்களுடைய தன்னுடைய குணத்தை என்ன செஞ்சுட்டான், மறந்தவர்களாக இருக்கணும். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? இன்னைக்கு மனுஷனுடைய இருக்கிற குணம்லாம் எந்த குணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷ குணமே இல்லைங்க. எப்படி? என்ன சார் சொல்றீங்க அப்படிங்களா? மனுஷன் இருக்கிறது மனுஷ குணமே இல்லை. எந்த குணத்தை வச்சிருக்கோம் தெரியுமா? மிருகத்தின் குணத்தை வச்சிருக்கிறோம். அப்படிதானே இல்லையா? சொல்றேனே, ஒரு மிருகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணி நாய் வச்சுக்கோமே. அந்த நாயை கல்லெடுத்து அடிச்சா என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அது அதனுடைய குணத்தை அழகா அப்போ வெளிப்படுத்தும். அப்படிதானே? அதே இது அந்த நாய்க்கு நீங்க பிஸ்கட் போடுங்க, அந்த நாய் என்ன செய்யும்? நல்ல வாலாட்டிக்கிட்டு வந்து நம்மகிட்ட என்ன செய்யும்? அழகா படுத்துரும். அதை எட்டி உதைங்க, உடனே அதனுடைய உருவத்தை என்ன செய்யும்? மாற்றும். இது யாருடைய குணம்? மிருகத்தினுடைய குணம். அப்படிதானே? இது யார்ட்டெல்லாம் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்ன
நீங்கள் என்ன செய்வீங்க? அணைச்சா நானும் அணைப்பேன், என்னை எதிர்த்து அணைச்சுவேன், நான் இன்னும் என்ன செய்வேன், எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது யாருடைய குணம்? யாருடைய குணம்? மனுஷன் குணமா மிருகம் குணமா? இது மனுஷன் குணம்னா என்னன்னா, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அழகாக வெளிப்படுத்தினார். மனுஷனுடைய குணமே இதுதான். அதுதான் ஆண்டவர் ஆதியில் நம்ம படைக்கும் போது அந்த குணத்தெல்லாம் நினைச்சாரு. அவருடைய சாயலில் தான் நம்மளை படைத்தார். ஆனால் அதான் என்ன செஞ்சிட்டோம்? சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லாம் யாருடைய குணம்? நம்முடைய குணம். நினைச்சு பாருங்களேன், இந்த குணத்தோட நாம வாழ்ந்தா, பக்கத்தில் இருக்கவங்களை யோசிக்காதீங்க, நாம வாழ்ந்தா நம்ம பார்த்து என்ன செய்வாங்க? நாம வாழணும். ஹல்லேலூயா. ஆமாம், அது வாழணும்னா எப்படி தான் முடியும்? அது வாழணும் எப்படி தான் முடியும்? வேத வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தாதான் என்ன செய்ய முடியும்? ஆவியானவர் நமக்கு என்ன செய்வான்? உதவி செய்வாங்க. தெய்வ சாயலை ஆண்டவர் தான் நம்முடைய ஜெபத்தில் என்ன செய்யணும்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். உள்ளான மனிதனில் பலப்படணும். ஆண்டவரை என்ன செய்யுங்க? என்னோடு பேசுங்க. என்னுடைய சாயலை எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குங்க? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? எனக்கு இந்த மிருக குணமாகிய மனுஷ குணம் நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த மிருக குணம் எனக்கு வேண்டான்னு எத்தனை பேர் நினைக்கிங்க? நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? இல்லைன்னா நான் தான் தப்பா சொல்றேனோ? உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் மனுஷ குணம் நிறைஞ்சிருக்கா? எந்த குணம் நிறைஞ்சிருக்கு? என்ன யாருமே இன்னும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? சரி, நம்ம இடத்துல தேவகுமாரனுடைய சாயலை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த உலகத்துக்கு வந்தான். வேத வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அனுதினமும் அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வான்? நம்மை அவருடைய சாயலுக்கு என்ன செய்வான்? மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன செய்யும்? நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரை தகப்பனே தந்தை என்று சொல்லி நாம் உணர்த்து பாடலாம். ஜெபத்தோடு செய்கிறதுங்களே 381வது பாடல். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, எங்கள் கேடகம் எங்கள் மகிமை என்று சொல்லி நம் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடலாம். ஜெபத்தோடு செய்கிறதுங்களே 381வது பாடல். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக ஆண்டவரை தகப்பனாக தந்தையாக நம்மை மெய்ப்பவராக நினைத்து நாம் உணர்ந்து பாடலாம். தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சகப்பனை தாங்குகின்றீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை
தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றும் நான் கலங்காமல் தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், நல்லா தெரிஞ்ச வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. அதை உணர்த்துக்கிற ஒரு பாடல், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்படியும் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எல்லாம் சொல்லி செய்யுங்க, சந்தோஷமாயிருங்க. காரணம் என்ன? ஏன் சந்தோஷமா இருக்கணும்? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் கூட என்ன செய்யலாம், நிலை பெயர்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது, நம்மை விட்டு ஒரு நாளும் போகாது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்த வண்ணமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஆக நினைச்சுவேன் நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லி நான் உணர்ந்து பாடலாம். கன்வென்ஷன் கீதங்களிலே 651வது பாடல். சந்தோஷமா பாடலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன்
நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி அந்த பாட்டை விட முடியணும். சந்தோஷமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி நினச்சோம் நான் பாடணும். சரிங்களா? அப்படியே இருந்த வண்ணமாக சங்கீதம் 117 எடுத்து பார்க்கலாமா? இருக்கிறதுலே குறைஞ்ச 2 வசனம் இருக்கிற சங்கீதம் எது? 117. அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே அப்படியே நாம் எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம்? இவ்வளோ நேரம் உட்கார்ந்து என்ன செஞ்சோம்? ஆண்டவரை துதிச்சோம். இப்போ அப்படியே முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னா அப்படியே கண்களை மூடினவர்களாக நாம் ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமாக ஐக்கியமாக நாம் கொள்ள போகிறோம். அப்படி கண்களை மூடி இருந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டோ இல்லை கண்களை மூடியோ நம்ம ஆண்டவரை பார்க்கலாம். அருகில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நமக்காக சிந்தின ரத்தம் பெரியது, அவர் நமக்காக சிலுவையில் நிறைவேற்றின வெற்றி பெரியது. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் தகப்பனாக கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது எத்தனையோ பேர் கிடைத்திராத பாக்கியம், இது சிலாக்கியம் தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறான். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நல்லவரே உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். மலைகள் கூட விலகி போகலாம், ஆனால் பர்வதங்களும் நிலை உயர்ந்து போகலாம். ஆனால் நான் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை, சமாதானத்தின் உடன்படிக்கை என்றைக்கும் விலகாது என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறாரு. அவருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நல்லவரே உமக்கு நன்றி தகப்பனே, கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி தகப்பனே, எங்களை அதிசயமாய் வழிநடத்தி வருகிறேன். உமக்கு நன்றி ராஜா. நெருக்கத்தின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் நாங்கள் சென்றாலும் ஆண்டவர், மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மை தேற்றி வருகிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். பாடு வனாந்தரம், ஆனா ஆண்டவர் என் கூட இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா சொல்ற அந்த வனாந்தரத்துல, மகளே மகளை நீ நடக்கல, நான் ஒன்னு தூக்கி சுமந்து செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பாதையில நான் எப்படி நடந்து வந்தேன்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நடக்கல, நான் நடக்கல, இதை நடத்தி வந்தவர் ஆண்டவர். அவர் எவ்வளவு நல்லவர். ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக
ஆண்டவரே அது நமக்கு நிற்கலாம், ஆனாலும் சரி சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர், மகா வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. எவ்வளவு நல்லவர் கர்த்தர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி சங்கீதக்காரன் துதிக்கிறது போல ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி மனதார துதிக்கலாம். அவரிடத்துல முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆக முழு மனதோடு ஆண்டவரே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, எங்களை சுமந்து செல்லுகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்தலாம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செய்யலையே, இதுக்கெல்லாம் நான் இப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லலாம். என்னதான் நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை வழி நடத்து கண்ணீரை காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. உண்மையிலேயே அப்படித்தாங்க. அவர் என்னதான் நடந்தாலும் சரி, இந்த உலகத்துல எவ்வளவு என்ன நடந்தாலும் சரி, சொல்லுகிறது உங்களுடைய ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கே பயப்பட சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு அல்ல, ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பதாகவே நடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், அவருக்கு நன்றி செலுத்தலாம். பாவமுக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாம். நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் பலன் கொடுத்தாரே, சத்துவத்தை கொடுத்தாரே, ஒரு நன்றி செலுத்தலாமா? சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை திருவயது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை காத்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆம் ராஜா, உம்முடைய கிருபை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறதுபடி ஆண்டவரை எங்களை நினைத்தீரே, எங்களை அறிந்திருக்கிறீரே, என்னுடைய உட்காருதல், எங்களை எழுந்திருத்தல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையில் ஒரு விசை நம்மை நாமே நாம் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கலாமா? ஆண்டவருடைய பாதைகளை விட்டு நாம் தவறி சென்ற இடங்களை நினைத்து பார்க்கலாம். தேவகுமாரனுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காகவே அல்லவா நாம் அழைக்கப்பட்டோம்? நம்முடைய அழைப்பு என்ன? நம்மளை எதற்காக ஆண்டவர் முன் குறித்தான்? தேவகுமாரனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்துவதற்காக அல்லவா? நாம் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறான், இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறான், இவர்களை நீதிமான்கள் ஆக்கினார், அவர்களை மகிம்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் எல்லோரும் தேவகுமாரனுடைய சாயலாய் மாறுவதற்கே முன்குறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய சாயல் என்ன? நம்முடைய நிலைமை இப்போ என்ன? நாம் எங்க இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. பல்லுக்கு பல், கல்லுக்கு கல் என்று சொல்லி நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற இஸ்ரவேலர்கள் போலவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. உலக மனுஷருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. அப்படிலாம் வாழ்ந்தா நம்மளால அந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லி உலக கோட்பாடுகளே நம்ம ஒன்று பேசி கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய சத்தம் எங்கே? தண்ணீர்கள் மேல் தொண்டிக்கிறது, காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்கிறது அவருடைய சத்தம். ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நாம் உலக மனிதர்கள் போல செல்லும் பொழுது அது நம்மை
வழி நடத்துகிறது. ஆனாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அநேக சூழ்நிலைகளில் நான் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனுமே. அப்பா என்னை மன்னியும் என்று சொல்லலாமா? ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய வீணான வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரை துக்கப்படுத்தினது, நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் மூலமாக ஆண்டவரை துக்கப்படுத்தினது உண்டு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம தேவனை துக்கப்படுத்தினது உண்டு. தேவனை துக்கப்படுத்தினதுனாலதான் நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய உறவுகளை நாம் துக்கப்படுத்தினோம். அந்த ஒரு விசை ஒப்புரவாகும்படியாக அழைக்கிறான். அவரோடு ஒப்புரவாகலாம், அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம். நாம் இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழைக்கிறான், மகனே உன் நெஞ்சு எனக்கு தான் என்று சொல்லி அழைக்கிறான். நம்முடைய இருதயம் ஆகிய சிங்காசனத்திலே அவர் அமர்ந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆம், அது சுகமானது என்று. அவருடைய நுகம் கஷ்டமானது இல்லைங்க, அவருடைய நுகம் எளிதானது, லகுவானது. அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளலாம். வேதம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், வந்து என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று இந்த உலகத்தின் நுகம் உங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னா கிறிஸ்துவின் நுகம் இருக்கும். ஒன்று உலகத்துக்காக ஓடுவீங்க, இல்லைன்னா கிறிஸ்துவுக்காக வாழுவீங்க. நான் உலகத்துக்காக ஓடும்படியாகவோ உலகத்தின் பின்னோடி ஓடும்படியாகவோ கிறிஸ்துவ பிடிச்சுக்கிட்டு உலகத்தை பின்னோடி ஓடுவேன்னு சொல்லி ஓட முடியாதுங்க. கிறிஸ்துவுக்காக வாழ அர்ப்பணிக்கலாமா? அதற்கு தாங்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அதற்கென்றே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே திருச்சபையில் நம்ம வைத்திருக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி பரம குயவன் கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, ஆமென். உந்தன் வீடாய்க்கொள்ளும், இனி நான் அல்ல நீரே என்று சொல்லி பாடலாம். மறுபடியும் பாடும். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, எஸ் உந்தன் வீடாய்க்கொள்ளும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் அப்பா. ஆசையோடு கேளுங்க. உந்தன் வீடாய்க்கொள்ளும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே என்று சொல்லி அவனுடன் அர்ப்பணித்து பாடலாம். உண்மையிலே முழு மனதோடு நம்முடைய சுயம், நம்முடைய விருப்பம் எல்லாவற்றும் அர்ப்பணித்து பாடலாம். காரணம், இந்த நம்ம உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பரிசுத்தவான் சொல்லி யாரும் இல்லை. ஆனால் பரிசுத்தத்தின் பாதையில நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. அனுதினமும் நம்முடைய சிலுவையை நம்ம சுமந்து, அனுதினமும் நம்முடைய மாம்சத்தை நாம் மேற்கொண்டு முன்னேறி செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்துல நம்முடைய மாம்சத்தின் கிரியில் எல்லாவற்றையும் அப்படியே வைத்து விடலாம், அனுதினமும் வைக்கணும். ஆகவே இனி நான் அல்ல நீரே என்று சொல்லி அந்த முழுவதுமாக அர்ப்பணித்து பாடுவோம். இனி நான் அல்ல நீரே
நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஆமாண்டவரே, இனி நாங்கள் அல்ல, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்று சொல்ல வேண்டியதன்படி எங்களுடைய சிந்தனைகள் புதிதாகட்டும். அனுதினமும் நீர் எங்களை புதுப்பியும். எங்களுடைய செயல்கள் புதிதாகட்டும். எங்கள் நீர் நடத்துவீராக. எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய தெருக்களில், எங்கள் திருச்சபையில் நாங்கள் பிரகாசிக்கிற ஒளியாக, சாரமுள்ள உப்பாக, மலை மீது வந்திருக்கிற பட்டணமாக வாழ ஆண்டு உதவி செய்யுங்கப்பா. இந்த வெள்ளி மகத்தங்களை தாழ்த்தி ஆசையோடு உம்முடைய சாயலை வெளிப்படுத்த உதவி செய்யும் என்று சொல்லி அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டு வந்திருக்கிறேன் ராஜா. அவர்களோடு பேசியிருக்கிறேன், நன்றி. அவர்களை வழி நடத்துகிறேன், நமக்கு நன்றி தகப்பனே. இன்னுமாக ராஜா, முப்பரியமாய் வாழும்படியாக அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு நீர் பலன் கொடுப்பீராக, நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாம் மகிமைக்காக தொடர்ந்து திருச்சபையாக இணைந்து நாங்கள் வாழ வளர ஆண்டவர் அனுக்கிரக செய்யும். மீதியான வேலைகளும் கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவர் முட்காருவோம். தொடர்ந்து வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை, நமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானைப் போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரையை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருச்சுகளாகும். வலுச்சற்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதுமில்லை. அந்த வழியில் நடக்கிறவன்கள் பேதையாயிருந்தாலும் திசை கேட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அருகே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசிச்சாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து
அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. முதலாவதாக சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திருமணம் கனமுள்ளது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7:3. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். On marriage, the husband should fulfill his marital life to his wife, and likewise the husband should fulfill his marital life to his, and likewise the wife to her husband. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அதே போல மனைவியும் செய்ய கடவள். திருமணம் கனமுள்ளது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7:3. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியாக நடந்து போனார்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். கர்த்தாவே அம்மாடத்தில் என் ஆத்மாவை ஏற்றுக்கிறேன். திருமணம் கனமுள்ளது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7:3. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவள், அது அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7:3. திருமணம் கனமுள்ளது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திருமணம் கனமுள்ளது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திருமணம் கனமுள்ளது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திருமணம் கனமுள்ளது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம். இன்றைக்கு சி சதீஷ் செல்வபாலன் சன் ஆஃப் சந்திரன், 30ஆம் தேதி திரு எம் சீன் மணிபன், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஜி ஆப்ரகாம் ஸ்டெயின்ஸ் சன் ஆஃப் கிதியோன் ராஜதுரை ஆகியோர் தங்கள் பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களுக்காக சொல்லப்படுகிற ஆண்டுடைய வார்த்தை
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லி அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறான். ஏசாயா 58:1 உங்களை வாழ்த்தி பாடலுக்குள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். அன்பு பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிப்பதற்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை காண்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவான். நீதியின் வலதுகரத்தினாலே என் பிள்ளைகளை தாங்கி அண்ணன் வழி நடத்தி செல்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அன்பு பிள்ளைகள் புதிய வருஷத்துக்கெல்லாம் பிரவேசிக்கிறார்கள். தேவனாய் கர்த்தர் இதுவரை வழி நடத்தி வந்தவர், இனிமேலும் வழி நடத்தி செல்ல வல்லவர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு என்ற வார்த்தையின் அடிப்படையில் அன்பிள்ளைகள் உமக்குள்ளாக மகிழ்ந்து கழிகூற, உம்மை பற்றி அறிகிற அறிவிலை மென்மேலும் வளர, உம்முடைய ஆலோசனைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உமக்காக தொடர்ந்து ஜீவிக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம். சபையாராக குடும்பமாக இணைந்து அன்பிள்ளைகள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் நம் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு பன்னீர்செல்வம் ஆசிரியர் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சபையின் சார்பாக அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மூலமாக நாம் கேட்கலாம். அதிபதியாயிரணும்னு சொல்லி நினைக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் தேவையில்லாமல். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை உலகத்தில் உள்ள காரியங்களை, உலகத்திற்காக நாம் சேர்த்து வைக்கிற காரியங்களை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 6:19, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சேர்த்து வச்சா என்ன ஆகும்? எஸ், பூச்சியும் நல்லா தெரியும். அவர் என்ன சொல்றாரு? வசனத்தை நல்லா விசாரிச்சு பாருங்க. உங்க பொக்கிஷங்களை உங்களுக்காக, அந்த வசனத்தை பார்க்கணும், பொக்கிஷங்களை உங்களுக்காக இங்க சேர்த்து வைக்க வேண்டாம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு தான் பெரிய மதிப்பு. ஒரு பெரிய விலை உயர்ந்த, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கு தான் என்ன செய்தோ இந்த உலகமே மரியாதை கொடுக்குது. கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனில் அம்பானி அவர்களுடைய வீட்டில் ஒரு பெரிய திருமணம் நடந்தது. எத்தனை கோடி தெரியுமா? அவர் அன்னைக்கு செலவழிச்சது 5000 கோடி. அவர் சொல்கிறாங்க, அதுக்கு மேலே இருந்தாலும் போன எல்லாருக்கும் 2 கோடியில் வாட்ச். எத்தனை கோடியில்? 2 கோடியில் வாட்ச். பெரிய பெரிய ஆட்களுக்கு. இது யாருடைய பணம்? இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ பணக்காரனாக இல்லைங்களே, அடுத்தவனை கொள்ளையடிக்காத. மற்றவர்களுடைய காரியத்திலே தலையிட்டு மற்றவர்களுடைய பொருட்களை அபகரித்து நீ பணக்காரனாக இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா? அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த உலகம் சொல்லுது அவன் நல்லவன்,
அவன் பெரிய பணக்காரன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசியுங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில். லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த அநியாயமா சம்பாத்தியம் பண்ற காரியங்களை குறித்து தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? தப்பா நினைக்காங்க, நான் பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் சொல்றேன். அநியாயமாய் காரியங்களை சம்பாதிக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் மதிகேடனே. தமிழ் பைபிள்ல நீட்டா கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஃபூல், முட்டாளை அப்படிங்கிறாரு ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் செய்கின்ற காரியங்களை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எப்படி இந்த உலகத்தில் சேமிக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்லி தந்து கொண்டு இருக்கிறார். அநியாயமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் சபைகளிலே இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் யாராக இருந்தாலும் செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். உலகத்தில் பெரிய மனுஷனா தெரியலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ ஒரு முட்டாள்னு சொல்றாரு. என்னையும் பார்த்தா அதான் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னா. நீங்க எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. நீங்க இந்த உலகத்துல இருந்து நீங்களும் நானும் போகும்போது ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாதுங்க. கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். இந்த சினிமா பாடல் எழுதி படித்த நீங்க ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு இறந்து போயிட்டார் கொரோனாவோட. பல பாடல்கள் படிச்சிருக்கிறார், பெரிய கோடீஸ்வரன். அவர் இறக்கும்போது உள்ள ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் இறந்துட்டார் கொரோனா டைம். அப்போ அவரை தூக்கிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மதப்படி அவருடைய கேஸ்ட் படி அவரை தூக்கிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட நீட்டாக அவனுக்கு கோட் போட்டு ட்ரெஸ் போட்டு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் படுத்தி என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அவனை தூக்கிட்டு போனதே சும்மா சாதாரண பாய்கள் இல்லை, அங்கே போட்டு அந்த 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 பெரிய அந்த குழி மாதிரி இருக்குது, அதில் இப்படி தூக்கி போடுற மாதிரி போடுறாங்க. ஒன்றும் கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போயிட்டோம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம என்ன செய்யணுமா, செய்யணும். எதுக்கு மதிகேடன்னு ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றாக விளைந்தது ஒரு குடோன் வச்சுருக்கிறாரு, ஒரு ரூம்பு வச்சுருக்கிறாரு. அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சுது, நல்ல அறுவடை, அவருக்கு நிறைய கிடைச்சிது. அப்போது அவர் நினைக்காரு, இந்த வருஷம் எனக்கு நிறைய என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், சேமித்து வைக்க போகிறேன். வச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்குது, மிச்சம் கொஞ்சம் நெல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா கொஞ்சம் நிறைய நெல்கள் இருக்குது, நெல் மூடை இருக்குது. எக்ஸஸாக இந்த வருஷம் எனக்கு கிடைக்கக்கூடியது தாண்டி எனக்கு கிடைக்கும். அப்போ அவன் உள்ளத்தில் சொல்கிறான், ஒன்று செய்வேன், இந்த என்னுடைய இடத்த கொஞ்சம் பெருசாக கட்டி அதில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். வச்சுட்டு நான் சொல்லுவேன், ஆத்துமாவே நீ சந்தோஷமாயிரு, இன்னும் 3-4 வருஷத்துக்கு உட்கார்ந்து நீ சாப்பிடலாம் உள்ளத்தில் சொன்னான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முட்டாளே, இன்னைக்கு நான் உன்னை தூக்கிட்டு போயிட்டோம்னா இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், இதை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடினமான வார்த்தை. எனக்கு இது பிரசவம் பண்ண கூட கஷ்டமாக இருக்குது. எனக்கும் கூட என்னை பார்த்து ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நாம் சேமித்து வைக்கிறது. இன்னைக்கு நான் தந்திருக்கிறார்ல, அவன் பண்ண முட்டாள்தனம் என்ன தெரியுமா? முடிஞ்சதில்லை, நிறைஞ்சதில்லை, மிச்சம் இருக்கிறத ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டும்படியாக அவன் செலவழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இந்த வருஷத்துக்கு கிடைச்சிட்டு நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எப்படி மழை தருவார் ஆண்டவர்? அவரை பார்ப்பார், அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து வச்சுட்டான், எதுக்கு நான் மழை கொடுக்கணும், எதுக்கு என்னுடைய பலனை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிடுவார். ஆனால் எக்ஸஸாக இருக்கிறத என்னைக்குமே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டும்படியாக நீங்கள் செய்யுங்க. எக்ஸஸாக வந்துட்டா நீங்கள் செய்து பாருங்களா, அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதங்களை கற்றுத் தருவார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதை தான் நான் சொல்ல வர்றேன். எந்த சொத்து சொகம் எதுவும் நம்ம கூட வராது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் ஒரு சம்பவம் நிறைய உண்டு. இந்த ஃப்ளைட்டில் வரும்போது நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. முதல்ல அந்த கேப்டன் சொல்லுவார், இந்த பைலட், நம்ம போகிறோம், கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்புலன்ஸ்னால் வெற்றிடம். இந்த ஃப்ளைட் என்னென்னா அந்த 2 பக்கமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
அந்த காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் முன்னால் போகும். அதுதான் அதனுடைய டெக்னிக்கல் இதே. அதான் அந்த டெக்னாலஜியே தான். முன்னால் இருக்கிற காற்றை கிழிச்சிட்டு இது முன்னால் போகுது. காற்று இல்லைன்னா அதான் அந்த இடம் தான் டர்புலன்ஸ். குறிப்பிட்ட இடத்துல என்னச்சியாக இருக்குன்னா காற்று இருக்காது. அது நிறைய இருக்குது, நிறைய இடங்களில். ஒரு மாதத்துக்கு முன்னால் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் என்ன ஆச்சுன்னா, நல்ல பெரிய ஏர்லைன்ஸ், நல்ல ஏர்லைன்ஸ், காற்று வெற்றிடம், டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்க, மாட்டிக்கிட்டு என்ன ஆச்சுன்னா அப்படியே தூக்கி அடிச்சிடும் பாருங்க. 33,000 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கிறது அப்படியே வரும் கீழே. அந்த ஸ்பீடில் அடித்து என்ன செய்யணும்னா இப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெல்ட் போடாமல் இருந்தவங்களாம் என்ன செஞ்சுட்டா தூக்கி அடிச்சுட்டு இறந்துச்சாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸ்னு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னால் அவன் என்ன செஞ்சிட்டாங்க, பெல்ட் போடாமல் இருந்திருக்கிறான், அடித்து இந்த டர்புலன்ஸில் அந்த லக்கேஜ் வைக்கிறது ஓப்பனாக இருந்திருக்கு, நேராக அதுக்குள்ளே போயிட்டார். அப்புறம் இறக்கி எடுத்தாங்க. உண்மையில் நடந்தது. இந்த டர்புலன்ஸ் வரும்போது அந்த மேலே இருக்கிறவன் நினைப்பான் எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு என்ன போதும், எனக்கு உயிர் மட்டும் போதும், வேற ஒன்றும் வேண்டாம், சேர்த்து வச்சிருக்கிற சொத்து எதுவும் வேண்டாம், எனக்கு எது மட்டும் போதும். அவ்வளவு ஆட்டம் ஆடும். நீங்கள் எவ்வளவு தான் செஞ்சு வச்சுருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன தான் தேவை, உயிர் தான் தேவை. இதே மாதிரி நான் போகிற அந்த ஷிப்பில் போகணும், 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணணும். என்னுடைய கார் மாதிரி ஒரு 60 கார் இருக்கும், பெரிய கார், அரப்ஸ்லாம். இது முதல்ல ஒரு ஆப் மூலமாக பார்த்துடலாம், காற்று இருக்கா கடலில் அப்படின்னு. பார்த்தா ஒன்றும் இருக்காது. இந்த நடுக்கடலில் போன உடனே திடீர்னு சில நேரங்களில் நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன், திடீர்னு காற்று வந்துடும். காற்று வந்தால் பெரிய ஷிப்பு, ஒரு 60 கார், பெரிய கார், நம்ம சர்ச்சு ஃபுல்லாக இருக்குன்னு வைங்களேன், அது இங்கே வரைக்கும் இருக்கும். அடிச்சுன்னா இந்த ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு அந்த கார்லாம் அடிக்கும், ஒன்றுக்கு மேலே அடிச்சுட்டு நான்லாம் என்ன செஞ்சுருவேன்னா அந்த தலையை கொண்டு முழங்காலில் வச்சுக்கிடுவேன். ஏன்னா அப்போ தான் வாமிட் எடுக்கு, எல்லாம் வாமிட் அடிச்சு, எல்லாம் பயங்கர சுச்சுவேஷன், அதாவது அமிழ்ந்து போகிற சூழ்நிலை. அப்போ எவ்வளவு பெரிய அரபியாக இருந்தாலும் அவன் சொல்கிறது, என்னை காப்பாற்று, எனக்கு உயிர் மட்டும் போதும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எக்ஸஸாக இருக்கா, ஆண்டவர் என்னுடைய ராஜ்யம் கட்டு இருக்கு கொடு. நிறைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அநேக ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, கொடுத்ததுக்கே கொடுக்காதீங்க. அங்கே வடநாடுகள் அநேக ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஊழியங்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும், கொடுக்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணும்னா அநேக காரியங்களை குறித்து அப்செட் ஆகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 6:20. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்ந்து வைங்க. எங்கே? பரலோகத்தில் எங்கே? ஊழியங்களுக்கு செய்யுங்க. அதை தான் சொல்கிறாங்க, ஊழியங்களுக்கு கொடுங்க. எது சரியான ஊழியக்காரன்னு பார்த்து அவருக்கு கொடுங்க. சும்மா கண்டதுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் நான் கவலைப்படுவதில்லை. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். எனக்கு எக்ஸஸாக வருதா, அதிகமாக வருதா, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டும்படியாக நான் உதவிக்கு செய்வேன், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுமானப்படிக்காக நான் என்னுடைய முயற்சி செய்வேன்னு சொல்கிறார். ஏன்னா மத்தேயு 6:24 சொல்லியிருக்கிறாரு, ஒருவனும் 2 மாஸ்டர்ஸ்க்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அவர் தமிழில் சொல்லியிருக்கிறது 2 எஜமானுக்கு இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்குன்னு சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லியிருக்கு காட் அண்ட் மணி, கர்த்தருக்கும் பணத்துக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில், நான் சொல்ல விரும்பலை, அந்த அவனை பார்த்து சொன்னார்ல அதே வசனம் தான், ராஜ்யம் கட்டும்படியாக நீங்கள் கொடுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சத்தியங்கள் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. நீ ஆசீர்வாதமாக இருப்பா, இப்படிப்பட்ட சத்தியங்கள் தான் கிடைக்குது. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அநேகர் மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட காரியங்களை யோசிங்க, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரே ஒரு காரியம், அதில் மரியாள் செய்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. என்ன செய்யணுமா, வாசிங்க வசனம் 22, லூக்கா 10:42.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, சூப்பர் பங்குங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பாருங்க, அருமையான பங்கு. இந்த உலகத்தில் நிறைய பங்கை நீ சூஸ் இருக்கீங்களா? பெஸ்ட் பங்கு, பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆண்டவருடைய பாதம். பாதம் ஒன்றே வேண்டும். பக்தன் அழகா பாடி இருக்கிறார், இந்த உலகத்தில் அவருடைய பாதம் மட்டும்தான் வேணும். she has chosen the right position, கரெக்டான பொசிஷனை தூக்கிட்டா. அப்போ ஓகே, தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இதுவரையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட பேசும்படியாக அவர் நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து அவருடைய வசனத்திற்காக காத்திருப்போம். போக்கிடமற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனன். போக்கிடமற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தவும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதை நன்றேவும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மியான மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய உள்ளத்தை திறந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். மெய்யாகவே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. தடைகளை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே மீண்டுமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக கர்த்தர் தந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான வாய்ப்பை தந்த நம்முடைய சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதமானவர். அநேக காரியங்களை நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, பொதுவாக ஆண்டவருடைய வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக நான் எப்பொழுதும் சில காரியங்கள் வருகையை குறித்து நான் பேசுவது உண்டு. ஒருவேளை நீங்கள் இவர் வேறு வேலையே இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வருகையை குறித்து தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். கடந்த நாட்களிலே நடைபெறுகின்ற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சீக்கிரமாக நான் 1-2 காரியங்களை குறித்து பேசிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். லெபனான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இஸ்ரவேல் தேசத்தில் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாடு, சரியா? அங்கே தான் ஹவுதி அப்படின்னு ஒரு கிளர்ச்சியாளர்கள் இருந்து இஸ்ரவேலை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், எகிப்து தேசத்திலிருந்து ஐப்ராத் நதி வரைக்கும், அதாவது ஈராக் வரைக்கும் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்தார், சரியா? அது தாவீது அரசருடைய நாட்களிலும் சரி, சாலமோனுடைய அரசு நாட்களிலும் சரி, அந்த லெபனான் யார்கிட்ட தான் இருந்தது? இஸ்ரவேல் தேசத்திட்ட இருந்தது.
அப்போது அது அதன் பிறகு அது உடைந்தது, தனி நாடாக மாறிட்டு. இப்போ கரெக்டாக அந்த நாட்டை பிடிப்பதற்காக இப்போ ரீசண்டாக இந்த இஸ்ரேல் தேசம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி எந்த நாடு இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து முன்னேறி செல்கிறதோ அந்த நாடு எல்லாம் யாருக்குடையதாகும்? இவர்களுடையதாகும். அந்த மாதிரி முன்னோக்கி சென்று கொண்டிருக்காங்க. லெபனான் பிடிப்பட்ட உடனே யாருடைய வசமாகும்? இஸ்ரேல் தேசத்தினுடைய வசமாகும். இது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம். இது முன்னாலே நிறைய ட்ரிப் நான் சொல்லியிருக்கிறேன். அது இப்பொழுது நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. ஆயத்தமாக இருப்போம். இன்னொரு காரியம், அந்த நீங்கள் பாலஸ்தீன நாட்டினுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா டிவியில் பார்த்தீங்கன்னாலும் சரி, பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய டூம் ஒன்று இருக்கும், ஒரு எல்லோ கலரில் ஒரு மாஸ்க் பார்த்துருப்பீங்க இல்லை? அது வந்து முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா சவுதி அரேபியாவிலிருந்து அவர்களுடைய முகமது, ப்ராஃபெட் முகமது, அவர் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து போய் அந்த இடத்துலேருந்து தான் பரத்துக்கு ஏறினாராம். சரி, அந்த இடத்துக்கு பரத்தில் ஏறிட்டு அங்கேருந்து தான் திரும்ப வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடம் அவர்களுக்கு முக்கியம். ஆனால் அதே இடத்துல ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டு இருக்கிறாரு. நமக்கு அது முக்கியம். இதனால தான் பயங்கர பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த டூமை சுற்றி ஒரு 500 மாஸ்க் இருந்தது, 250 மாஸ்க்கு மேலே உடைச்சாச்சு. சரியா? என்னைக்கு அந்த மாஸ்க்கு, பெரிய மாஸ்க்கை உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க இந்த இப்போ உள்ள இதில். என்னைக்கு உடைக்கிறாங்களோ முடிஞ்சுது, மிகப்பெரிய வார். ஏன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. கண்டிப்பாக 3rd World War அதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். இன்னொரு காரியம் சொல்லுகிறது, இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் யூப்ரட்டிஸ்னு ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதை நாங்கள் அடிக்க போகிறோன்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டான். அப்போ அந்த இராணுவ தளவாடங்கள் அந்த இருக்கிற இடத்த அடித்தாச்சுன்னா, அந்த யூப்ரட்டிஸ் இருக்கிறது யூரோப்பியன் யூனியன். சரியா? யூரோப் கண்ட்ரிஸ்லாம் சொல்கிறாங்க, அவனை தொட்டால் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது எல்லாமே நான் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் மட்டும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் நம்ம ரெடியாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்க. ஒருவேளை நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தப்பட்டு கொள்ளுங்க. சரி, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய செய்தியை அறிந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட பேசுவீராக. ஒரு சில காரியங்களை குயிக்காக சுருக்கமாக சொல்லிட்டு போகலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணது வேற ஒரு காரியம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் சபையிலையும் சரி, நான் யூடியூப்பில் பார்க்குறோம், நிறைய ஆராதனைகளையும் சரி இருக்குது. இப்போ இதை குறித்து பேசவான்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னமோ தெரில, அது சில தடைகள் இருந்தது. ஆவியானவர் அதுக்கு இடம் கொடுக்கலை. நேரம் வரும்போது அதை குறித்து பேசலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கடந்த நாட்களுக்கு முன்பதாக நான் வேதாகமத்தை எடுத்து காலையில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இது தவறாக இருந்தவா, நீங்கள் தவறு, நான் யாரையும் குறைத்தவோ எதுவுமே சொல்லலை. சரியா? வேதாகமத்தில் உள்ள வசனத்தை அப்படியே சொல்கிறேன். தயவு செய்து இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். நமக்கு வருங்காலத்தில் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சரியா? ஆண்டவர் சொன்ன காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலர் செய்வாங்க, என்ன செய்வாங்கன்னா, ஒரு அதிகாரம் கம்ப்ளீட்டாக வாசிப்பாங்க, சில நாளுக்கு 2 அதிகாரம் வாசிப்பாங்க. எனக்கு பொறுத்தளவில் நான் 2 வசனம் 3 வசனம் இல்லைன்னா 4 வசனம் தான் அதுக்குள்ளே அப்படி தியானித்து அதை எழுதி வச்சுக்கிறது. அது ஒவ்வொருத்தருடைய முறை. இதில் நான் அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனமும் 42ஆம் வசனம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது தமிழில் இப்படி எழுதியிருக்கிறது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய், தேவையானது ஒன்று தான், அந்த நல்ல பங்கை எடுத்துக்கிட்டா. இதுதான் தமிழில் இருக்குது. நான் இங்கிலீஷ் பைபிளில் எப்பவுமோ நான் அதை அந்த டிரான்ஸ்லேஷனில் பார்ப்பேன். அதில் கிளியராக ஒரு 3 காரியத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அது தமிழ் பைபிளில் இல்லை. நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ ஆர் அப்செட் அண்ட் ஒரிட் அபவுட் மெனி திங்ஸ். நல்லா கவனிச்சுடுங்க. மெனி திங்ஸ்,
பல காரியங்கள், அநேக காரியங்கள். யூ ஆர் அப்செட் அண்ட் worried of many things, but few things are needed. சில காரியங்கள் தான் தேவை. நிறைய காரியங்கள் குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் காரியங்கள் தான் தேவை. Indeed only one. அழகா சொல்லியிருக்கு. Indeed only one. ஒன்னே ஒன்று தான் தேவை. ஒன்னே ஒன்றுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அநேக காரியங்கள், கொஞ்ச காரியங்கள், ஒன்று. இப்போ புரிய நினைக்கிறேன். அநேக காரியங்கள், கொஞ்ச காரியங்கள், ஒன்னே ஒன்று. இந்த அநேக காரியங்களை நான் எடுத்துக்கிடுறேன், இந்த கொஞ்ச காரியத்தையும் ஒன்றையும் சேர்த்து வச்சுக்கிடுறேன். இப்போ அநேக காரியங்களுக்கு போவோம். அநேக காரியங்கள்னா என்ன? இன்னைக்கு இந்த உலகம் எங்கே பார்த்தாலும் சரி, அநேகருடைய வாழ்க்கையில் கவலையும் அப்செட்டாக இருக்காங்க, ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எங்கே பார்த்தாலும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. பல காரியங்களை குறித்து, தேவையில்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ எப்படி பணக்காரனாக மாறணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் பணக்காரனாக மாறிடலாம். அது மியூச்சுவல் ஃபண்டில் நீ இன்வெஸ்ட் பண்ணணுமா, ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டியில் நீ டெபாசிட் பண்ணணுமா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீ பண்ணணுமா, எதில் பண்ணுனா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், எதில் நீ பண்ணுனா உனக்கு சீக்கிரமாக பணக்காரனாக மாறுவான்னு சொல்லி இந்த உலகம் நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் மேக்சிமம் என்ன, எப்படியாவது பணக்காரன் ஆயிரும், எப்படியாவது நான் மற்றவர்களால் மதிக்கப்படத்தக்க அளவுக்கு நான் என்ன செய்யணும், உயர்ந்துடணும்னு நினைக்கிறாங்க. தவறு இல்லை, அது தவறே இல்லை. ஆனால் வேதாகமும் அது குறித்து என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு கோடியாக சம்பாதிச்சாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய சொத்து மதிப்பை கேட்டோம்னா தலை சுத்திரம். லட்சத்தில் கோடி, 1000 கோடி, முன்னால் கேள்விப்பட்டிருக்கிறோம் லட்சங்கள், கோடிகள். இன்னைக்கு கோடியாக சம்பாதிச்சு முடியும். எதுக்காக? எவ்வளவுதான் சாப்பிட முடியும் ஒரு மனுஷனால? எதற்கு இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு கொஸ்டினும் இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் அவன் பல காரியங்களை குறித்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். நீ யோசித்து பாருங்க, சம்பாத்தியம் பண்ண அவ்வளோ இன்னைக்கு கவலை. எப்படி அதை செக்யூர் பண்ணி வைக்கிறது? இந்த ஆட்சி போயிட்டுனா அடுத்த ஆட்சி வந்துன்னா நம்ம அதை எப்படி பாதுகாத்து வைக்கிறது? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. சபைகளில் கூட நம்ம அந்த சர்ச்சுக்கு போகலாமா, அந்த சர்ச்சுக்கு போனாமா, அந்த சர்ச்சில் போனால் நம்ம ஆண்டவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து நீங்கள் எங்கே போனாலும் ஒருத்தர் தான். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும், பல சொத்துக்களுக்கு, பல கோடிகளுக்கு. அங்கே அடுப்பங்கரையில் யார் பார்த்துக்கிட்டு இருப்பா? கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆக்கி போடணும். மார்த்தல் பயங்கர டென்ஷனோட அங்கே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தி பாதத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த வேலையை யார் செய்வா? கொஸ்டின் தானே, கொஸ்டின் வரும்ல, செய்வார். ஆண்டவர் சரியான நேரத்தில் இதை என்ன செய்வார். இந்த நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கவனிக்கிற நேரம். இந்த நேரத்தில் கிச்சனில் போய் நிற்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கக்கூடிய நேரம். ஒரு நேரம் தருவார், பாதத்தில் உட்கார்ந்து முடிஞ்ச பிறகு சொல்லுவார், இனி போய் உன் கிச்சனில் உள்ள வேலையை பாருப்பார். அப்போ நீங்கள் போகணும், அப்போ நான் போகணும். கேட்க வேண்டிய நேரத்தில் போய் நான் கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார், அது நல்ல பங்கு இல்லைன்னு சொல்லிடுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் யாவற்றையும் நேர்த்தியான சமயத்தில் என்ன செய்வார், சொல்லுவார். இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போறீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வெயிட்டர் இருப்பார். வெயிட்டர்கிட்ட கேட்போம் என்ன இருக்குது அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்லுவார், இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வேற ஆப்பம் எல்லாம் இருக்கும் பாரு. எந்த வெயிட்டராவது சட்னி, சாம்பார், குருமா அப்படி சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? ஆட்டோமேட்டிக்கா அது இலவசம். அப்போ சட்னியும் சாம்பாரும் இலவசம். மெயின் எது? நீ இட்லி சாப்பிடாம கொஞ்சம் சட்னி சாம்பார் தாங்கன்னு தர மாட்டாங்க, அப்படிதானே? எது நல்ல பங்கு? இன்னைக்கு எது பங்கு? எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டோம்.
அப்போ எது பிரைமரி அப்படின்னு பார்த்தா சட்னி அல்ல, இட்லி. நம்ம இட்லியை கேட்டால் தான் சட்னி ஆட்டோமேட்டிக்காக வரும். கேட்குறத கரெக்டாக கேட்கணும். மத்தேயு 6:33 நீங்கள் வாசிக்கலாம் எதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. நல்லா தெரியும் வசனம், எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் சட்னி சாம்பார் எல்லாம் வந்துடும். ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கோம்? ஆப்போசிட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாருங்க. முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, எல்லாம் தன்னால் வந்துடும். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, எது பிரைமரி திங்னி பார்த்துக்கிடுங்க? ஆண்டவருடைய வசனம் தான். இந்த வசனத்தை பிடிச்சு ஒருத்தரும் கெட்டு போனதில்லை. எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு சாட்சி. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல எப்படி இருந்தேன். வசனத்தை நீங்க பிடிக்க 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 உங்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை இந்த ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. வசனம் தான். நீங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க எல்லாம் ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டு வருவார். இன்னைக்கு உலக பிரகாரமான தேவை என்ன பிரியமானவர்களே? இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு ஒரு நல்ல வரன் வராதா என் மகளுக்கு, இல்லைன்னா என் மகனுக்கு ஒரு நல்ல வரன் வராதா, ஒரு நல்ல திருமண காரியம் நடைபெறாதான்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிறது என்ன? பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல வசதியான குடும்பமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி சொன்னால் அவர் சொல்லுவார், வேண்டாம் வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இன்னொன்று உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் கிளியராக உங்களை நடத்தி கொண்டு போவார். எப்போ? ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது. இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் பொடியிட்டு கண்ணீரை, இந்த ஆல்டரில் கண்ணீரை சிந்தின ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கிறேன். அன்னைக்கு கூட ஒரு சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து முழங்கால் போட்டு கண்ணீரோடு கண்ணீர் வழித்துட்டு நான் வெட்கப்பட்டுட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துடுங்க பிரியமானவர்களே. குழந்தை பாக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் ஊர்களில் நிறைய பேருக்கு இல்லை. நம்முடைய ஃபுட் ப்ராப்ளத்தினால, பலவிதமான சூழ்நிலை காரணங்களால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பாதத்தில் உட்காரு ஏற்ற சமயத்தில். அது எனக்கு ஒரு மேட்ரே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. நீ எதுக்கு அதுக்கு போட்டு தேடிக்கிட்டு இருக்க? என் பாதத்தில் உட்காந்துரு. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருக்கீங்களா? என்னைக்காவது ஆண்டவருடைய சித்தத்தின்படி போயிருக்கீங்களா? இன்னைக்கு கடன் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சும்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கு. தப்பு இல்லை. இப்போ சில மெடிசின்ஸ்லாம் கிடைக்காது. எனக்குலாம் அங்கே சில காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், காசு இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அப்போ ஆர்டர் பண்ணிக்கிட்டு. அது தப்பு இல்லை. சும்மா ஏற்கனவே ஒரு பீரோ நிறைஞ்சிருக்கும், அப்படி தானே? அடுத்தல ஒரு பீரோ நிறைக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்குமோ போட்டுப்போம். ஆண்டவர் பாதத்தில் இருந்தால் சொல்லுவார், நோ நோ நோ, இதை ஆர்டர் பண்ணாத, உனக்கு தேவையில்லை, ஏற்கனவே இருக்குன்னு அழகாக சொல்லி தருவார். இப்படி தேவையில்லாத காரியங்களில் நம்ம செய்து தான் இங்கே என்ன செய்திருக்கு? கடன் பிரச்சனை. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை, இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், கடன் பிரச்சனையில் நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் பல கோடிகள், பல லட்சங்கள் கடன் பிரச்சனை. அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த வேலையை எடுத்துருக்கட்டும், ஈஸியாக சொல்லிடுறாங்க, 1 கோடி ரூபா, 10 லட்சம், 20 லட்சம் எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, பிசாசு ஜனங்களை எப்படி வஞ்சிச்சிருக்கிறான் பாருங்கள். எல்லாம் கிரெடிட் கார்டு. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, கடனிலிருந்து வெளிப்பட ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்யணும்? உட்காரணும். இன்றைக்கி வாலிபர்கள், இன்றைக்கி என்ன ஒரு சின்ன காரணம் என்ன தெரியுமா? கோயம்புத்தூரில் படிச்சுட்டா முடிஞ்ச உடனே வேலை கிடச்சிரும், சென்னையில் படிச்சுட்டா முடிஞ்சால் வேலை கிடச்சிரும், அப்படி தானே? இன்றைக்கி அப்படி தான் நினைக்காங்க. இல்லை, நீங்கள் எங்கே படித்தாலும் எதை படித்தாலும் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது முக்கியம். நீங்கள் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற சாதாரண ஒரு காலேஜில் படிங்க, சரியா? அந்த காலேஜில் படித்தாலும் முடித்த உடனே இதை நீங்கள் பிடிச்சிருக்கிறதுனால எந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகணுன்னு ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதன்படி செய்யுங்க.
நீங்கள் அதனால் எது குறித்து என்ன செய்யாண்டாம் ஊறி பண்ண வேண்டாம், அவசியமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிற காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யணும். எனக்கு தெரிஞ்ச அளவில் என் ஏஜில் ஒரு 4 பேர் இருந்தோம். சொல்கிறேன், ஒரு ஆண்டவருடைய நாம வேமிக்காக சொல்கிறேன். நாங்கள் 4 பேர் என்ன செய்வோம்னா, அப்போ லுங்கி கொடுத்துட்டு தான் சர்ச்சுக்கு வருவோம். நைட்டு நான் அப்போ கோயில்குட்டியாராக இருந்தேன். கோயில்குட்டியார் மணி அடிச்சிருவேன், 4 பேர் வருவோம். ஆட்கள் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி கொட்டை அடித்து பாட்டு படிச்சிருவோம். இன்றைக்கி 4 பேரில் 2 பேர் ஊழியக்காரராக இருக்கான். எல்லாருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா ஒருபோது நீங்கள் என்ன செய்ய போடலை. ஒருவேளை தற்சமயத்திலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வழி நடத்துவார் பாருங்க. நான் அனுபவப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்வேன், எது செஞ்சாலும். இன்றைக்கி ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை வாங்குகிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோன்னா ஆண்டவருடைய சித்தம் இருக்குதான்னு பார்த்து செய்யுங்க. அது எப்போ வரும்னா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும்போது தான். இன்றைக்கி தேவையில்லாமல் வரன்களை வாங்கி, அதாவது திருமண காரியங்களை சொல்கிறேன், 1 மாதம் 2 மாதத்தில் டிவோர்ஸில் வந்து எனக்கு காரணம், அவங்க வீட்டில் நல்ல வசதி, பையன் நல்லா படிச்சிருக்கான், பிள்ளை நல்லா படிச்சிருக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் இருங்க. ஆண்டவர் சரியான ஆட்களை உங்களை காண்பிப்பார், சரியான இடத்தை காண்பிப்பார். எது குறித்தும் கலக்க வேண்டியதில்லை. ஏன்னா குயிக்காக முடிச்சிடுறேன், 2 நிமிஷம் தான். நான் கடந்த வாரம் சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன் ட்ரெயினில். என்னை பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு 30-35 வயசு இருக்கும். அவன் பார்த்தான், என்னை பார்த்துட்டு, சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னா. அப்படியா, தெரியலையே, எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தோம். அப்போ உனக்கு எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் ஊர் பேரை சொன்னான். எனக்கு ஊர் பேரை சொல்ல விருப்பம் இல்லை. ஊர் பேரை சொன்னான். ஓகே, எதுக்கு எப்படி வந்திருக்கீங்கன்னா, உங்கள் சர்ச்சுக்கு ஒரு முழிற ஜெபத்துக்கு நான் கீபோர்டு போட வந்திருக்கேன் அப்படின்னா. அப்போ சரி தான், அப்போ நீ வந்திருப்ப, நான் உன்னை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ அந்த பையனுடைய தோற்றத்தை நான் பார்க்கும் பொழுது, அவனுடைய உடையாக இருக்கட்டும், அவன் இருக்கிற பொசிஷனை பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் நல்ல போஸ்ட்டில் இருக்கணும், இல்லைன்னா இந்தியாவில் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ளத்தில் நினச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கேட்கும்போது அவன் தன்னுடைய காரியங்களை கேட்டான். தம்பி எங்கே படிச்சிங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், நான் லண்டன் யூகேயில் இருக்கிறேன், இந்த ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்து, யூகேயில் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் பெரிய நல்ல இன்கம் வர்ற ஒரு ஜாப், அதில் உட்காந்து இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ இது எப்படி, அது நல்ல பையன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், எப்படி நடந்ததுன்னு. அவன் சொன்னான், வாலிப வயதில் நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன். ஆண்டவரை பிடிச்சிட்டு இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். எனக்கு தெரியும் அந்த பையன், எனக்கு வந்திருக்கிறான், பார்த்துருக்குறேன். அவன் சொன்னான். அப்போ நான் கேட்டேன், நீ படித்தது எங்கேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஏர்வாடி ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ காலேஜ், நீ பெரிய காலேஜில் படிச்சிருக்கணுமா, யூகேயில் வேலை செய்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. யூகே அங்கே அப்போ இல்லை சேர்மாதாவில் ஸ்கேட் காலேஜில் தான் படித்தேன் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்து, அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். நீங்கள் எந்த காலேஜில் படிக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, என்ன சூழ்நிலை, தேவனுக்கு அது ஒரு மேட்டரே இல்லை. நீங்கள் எதை தேடுறீங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மனுஷனுக்கா வார்த்தைக்கா? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏற்ற சமயம் வரும், யாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கின்ற தகப்பன் என்ன செய்வார்? ஏற்ற சமயத்தில் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம், கடினமாக உழைக்கிறோம், காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறோம், தப்பே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், தப்பே இல்லை. ஆனால் எக்ஸஸாக இருக்கிறத என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஊழியத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? செலவழிக்கணும். 2வது, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறத தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் பொடிட்டு ஜெபம் பண்ணுங்க, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. காலையில் எழும்பி நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். அற்புதமாக இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்ம இப்படிலாம் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்கிற அளவுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன காரியத்துக்காக சொல்கிறேன். கர்த்தர் பெரியவர். நல்ல பங்கை தெரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதமான காரியத்தை என்ன செய்வார். அப்படிப்பட்ட கிருபை உங்கள் யாவருக்கு தேவன் நினைச்சுவார், தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது உங்களுக்கு பிரியமான காரியம், அது தப்பே இல்லை.
ஆனால் எக்ஸஸாக வர்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை முதன்மையாக வைத்திருக்கிறோமா? ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய சத்தத்தின் கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கிறோமா என்று சொல்லி எங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. ஜனங்களுடைய உள்ளத்தில் பேசுங்க, ஜனங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்கப்பா. எங்களோடு கூட இருந்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவிச்சுங்க. துதி கன மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின் அடிப்படையில் உம்முடைய நாமத்தை எங்கள் வாயின் வார்த்தைகளினால் உயர்த்தவும், முழு மனதார உம்மிடத்திலே அன்பு கூறவும், எங்களை அர்ப்பணிக்கவும், இன்னுமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து உம்முடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவும், அநேக காரியங்கள் குறித்து வருத்தப்படாமல் உம்மை அறிந்த பிள்ளைகளாக உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் உமக்குள்ளே கழுகூறவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே, தியாக பண்ணியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்தில் உம்முடைய வார்த்தைகளை வாழ்க்கையில தியானம் செய்து உமக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து பெருக ஆண்டு உதவி செய்வீராக. இதுமாக எங்களையும் எங்கள் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபையிலையும் உடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்த ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளையும் அங்கீகரித்து உம்முடைய நாம மகிமைக்காக நீர் பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்காக நாங்கள் இந்த வேளையில் வருகிறோம். தேவனாய் கர்த்தர் சிறு பிள்ளைகளை வேண்டிய ஞானம், பலன் அண்டு மனசு தயவு எல்லாவற்றிலும் வளர்ந்து வருவது உதவி செய்வீராக. சிறு வயதிலிருந்தே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் இடரில் இல்லை என்கிற வார்த்தைகளை அன் பிள்ளைகள் உறுதியாய் பிடித்து கொள்ள உடைய வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோமப்பா. உம்முடைய வேத வார்த்தைகள் அது உம்முடைய சாயலுக்கு நேராக எங்களை வழி நடத்துமே. அப்படிப்பட்ட வேத வார்த்தைகளை அன் பிள்ளைகள் உறுதியாய் பிடித்து கொள்ள, உண்மையாய் பற்றி கொள்ள ஆண்டு உதவி செய்வீராக. ஞானமுள்ள பிள்ளை தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ராஜா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிப சகோதர சகோதரிகளும் ஞானமுள்ளவர்களாக நடந்து அன்று தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்த, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை படைத்தவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை போஷிக்கிறவராய் இருக்கிற உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோமப்பா. மனுஷ தயவை கொடுக்கிறேன், அன்றைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறேன். அதற்காக நன்றி தகப்பனே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் உம்மிடத்திலே கேட்கணும் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆக நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆக உம்மிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த ஒரு மிகப்பெரியமான பாதையிலே ஆண் பிள்ளைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலை நேரத்தில் நடைபெற இருக்கிற அந்த வாலிபர் கூடுகையிலும் அன்பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொள்ளட்டும் ராஜா. கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஏதோ சென்றும் வந்தோம் என்று அல்ல ராஜா, உண்மை குறித்து அறிகிற அறிவிலை மேன்மேலும் பலப்பட்டு வளர்ந்து உமக்காக சாட்சிகளாக குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் எளிமை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்வீராக. உமக்கு என்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக கடந்து வர ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம். இனிமாக தகப்பனே, தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு அன்று அநேக இயக்கங்களோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறோம். அவர்கள் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்று சொல்லப்பட்டிருப்படி அன்று காத்திருக்கிற தருணங்களில் அன் பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை கொடுப்பீராக. உம்முடைய வேதத்திலே ஆண்டவரை அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அன்று வாழ்க்கை வாழ நீ பலன் கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோமப்பா. இன்னுமாக குடும்ப தலைவர்களுக்காக தலைவர்களுக்காக சொல்லிக்கிறோம். அவர்களை ஆண்டவராக ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை தகப்பனே உம்முடைய பலன் கொண்டு உம்முடைய துணை கொண்டு தங்கள் சொந்த குடும்பத்தை நடத்த ஆண்டு உதவி செய்வீராக. மற்றவர்களோடு தங்கள் குடும்பங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக தோத்திரம் செலுத்தி ஆண்டவரே உண்மை உத்தமமாய் தங்கள் குடும்பங்களை வழிநடத்த ஆண்டு உதவி செய்வீராக. போதும் என்கிற மனதோடு கூட தெய்வ பக்தியை சுமந்தவர்களாக இன்னுமாக தகப்பனை உண்மை குறித்து அறிகிற அறிவிலை இன்னும் இன்னும் என்று சொல்லி முன்னேறுகிறவர்களாக, பரிசுத்தத்திலும் இன்னும் இன்னும் என்று சொல்லி பெருகுகிற குடும்பங்களாக காணப்பட ஆண்டு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். வேட்ட வார்த்தையின் அடிப்படையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை யோசிக்க, உமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவர் எங்களுக்கு எது தேவையோ நன்மையும் கிருபையும் எங்களுக்கு வேண்டியது எங்களை பின்தொடரும் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே பின்தொடர நாங்கள் தொடர அல்ல, நாங்கள் உண்மை தொடரும் பொழுது எங்களுக்கு வேண்டியது எங்களை தொடரும் என்று சொல்லபடி நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு
நாங்கள் உண்மை தொடர் பிள்ளைகளாக தொடர்ந்து வளர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இனிமாக தகவனை வயதான தாய் தகவன்மார்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதித்து பலவின் நேரத்தில் பலனை கொடுத்து தாங்கி சுமந்து வழிநடத்துகிறதற்காக நன்றி ராஜா. வயதான காலத்தில் உன் பிள்ளைகள் உண்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளட்டும். இன்னுமாக அவர்களும் உண்மை பற்றி அறிகிற அறிவுகளை வளர்ந்தவர்களாக, இன்னும் பிள்ளைகளை உமக்குள்ளாக நடத்துகிற பெற்றோர்களாக காணப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த விலை வருகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பீராக. கிராமத்திற்கு ஆண்டவரை வெளிச்சமாக, மலை மீது அமர்ந்திருக்கிற பட்டணமாக நாங்கள் செயல்பட்டு அந்த பிள்ளைகளும் உம்முடைய பாதைகளை திருப்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை குறித்தான அறிவு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை எங்களுடைய பக்தி நடக்கையின் மூலமாக, என்னுடைய நல் நடக்கையின் மூலமாக அவர்களையும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள அன்பின் கயிறுகளினாலே நாங்கள் அவர்களையும் உம்முடைய கட்ட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய கிராமத்தில் என் பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். விவசாய தொழில்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி. அன்புகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை சாப்பிட்டு பலன் கொடுக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். அதில் உன் பிள்ளைகள் நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்காக நன்றி. கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் தங்களுக்கு கூறியது போக ஆண்டவர் மீதியான காரியங்களை உம்முடைய நாம் மகிமைக்காக ஆண்டவரை உமக்கென்று கொடுத்து ஆண்டவர் எல்லாரும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவிற்கு ஒருவருடைய குறைவிலை ஒருவரை தாங்கி திருச்சபையாக இணைந்து தங்கள் கடமைகள் செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கிராமத்திலிருந்து ஆண்டவர் வெளியில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நடத்துவீராக. தனிமையின் உணர்வுகளோ எந்த விதமான பாதிப்புகளோ இல்லாமல் அன்பிள்ளைகள் சுகமாய் எல்லா காரியங்களையும் செய்ய உதவி செய்வீராக. அன்புடைய கையின் பிரயாசங்களும் ஆண்டவர் வாய்க்க செய்து இன்னுமாக அதன் மூலமாக அநேகர் பிரயோஜனப்பட, அநேகர் அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னுமாக தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஜெப குழுக்களையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு கூடுகையில் ராஜா நாங்கள் விருதமாக அல்ல தகப்பனே, உம்மை பற்றி அறிவுகளை பலம் அடைகிறவர்களாக, வளர்ந்து பெறுகிறவர்களாக ஆண்டவர் இந்த கூடுகைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள உமக்கென்று உம்முடைய சாயலை நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்காக ஏக்கத்தோடு நாங்கள் வர நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, மீதியான வேளையில் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாடகர் உழவுக்காக நன்றி, எங்களுடைய ஆலய பணிவிடையாளர் குடும்பத்துக்காக நன்றி, சேகர தலைவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நாங்கள் எல்லா விதமான ஒருமைப்பாட்டிலும் இணைந்திருந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த ஆண்டு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலய அசன பண்டிகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டு அதிலும் நாங்கள் தகப்பட்ட எங்களுடைய நாம் மகிமைக்காக அல்ல ராஜா, உம்முடைய நாம் மகிமைக்காக நாங்கள் ஒருமித்து நின்று உம்முடைய அன்பையை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டு பலன் தருவீராக. மீதியான வேலைகளை நம்முடைய கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய கர்த்தர் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். ஆமென். சோதரம் எல்லாருக்கும் நன்றி.